ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆல் இஸ் வெல் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு சில சென்டென்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி குழந்தைங்க கிட்ட மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த ஃபர்ஸ்ட் ஒன், குழந்தைங்க ஏதாச்சும் கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னா நம்ம கேட்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இல்லை சாக்லேட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம கேட்காதன்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் ஆஸ்க், டோன்ட் ஆஸ்க், டோன்ட் ஆஸ்க் ஃபார் சாக்லேட்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், அதே என்கிட்ட கேளு அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஆஸ்க் மீ, ஆஸ்க் மீ. இப்போது ஏதாவது லெசன் சொல்லி தந்துட்டுருக்கீங்க அப்படின்னா, அம்மு உனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கு நீங்கள் எப்படி சொல்லலாம்? அம்மு, இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ஆஸ்க் மீ. ஓகேங்களா? இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ஆஸ்க் மீ அப்படின்னு கேட்கலாம். தேர்ட் ஒன், பேசு. நம்ம இப்போ ஏதாச்சும் கேட்டுகிட்டே இருக்கோம், குழந்தைங்க உம்முனே இருக்காங்க அப்படின்னா வாயை திறந்து பேசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஸ்பீக் அப். ஒய் ஆர் யூ சைலண்ட்? ஸ்பீக் அப் அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்த் ஒன், மென்மையாக பேசு. அதாவது ஒரு சில குழந்தைங்க ரூடாக பிஹேவ் பண்ணுவாங்க, ரூடாக பேசுவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அதுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ரூடாக இருக்கக்கூடாது அம்மு, சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நீங்கள் எப்படி சொல்லலாம் பொலைட்டாக? ஸ்பீக் சாஃப்ட்லி அம்மு, யூ ஷுட் நாட் பி ரூட், ஸ்பீக் சாஃப்ட்லி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன், இதே சத்தமாக பேசுகிறாங்க, லவுடாக பேசுகிறாங்க அப்படின்னா மெதுவாக பேசுங்க, மெதுவாக பேசுடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு நீங்கள் எப்படி சொல்லலாம்? ஸ்பீக் ஸ்லோலி. இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? அதே கத்தாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ஷவுட், டோன்ட் ஷவுட். ஷவுட்னா கத்துறது. நெக்ஸ்ட் ஒன், செவன்த் ஒன், ஏண்டா கத்திட்டே இருக்க, சைலண்டாக இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அமைதியாக இரு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கீப் குவைட். ஒய் ஆர் யூ ஷவுட்டிங்? கீப் குவைட். எதுக்கு கத்திட்டு இருக்க? அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறது. குவைட் அப்படின்னா அமைதி. நெக்ஸ்ட் ஒன், எயித்து ஒன், ஏண்டா பேசிட்டே இருக்க, பேசுறத நிப்பாட்டு முதல்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பேசுறத நிறுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஸ்டாப் டாக்கிங், ஸ்டாப் டாக்கிங் அப்படின்னு சொல்லலாம். இதே இந்த பிளேஸில் டாக் பதிலாக விளையாடுறது ஸ்டாப் பண்ணு, அப்படி டிவி பார்க்குறது ஸ்டாப் பண்ணு, அந்த மாதிரி நீங்கள் சொல்லணும் அப்படின்னா ஸ்டாப் பிளேயிங், ஸ்டாப் வாட்சிங் டிவி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? அந்த அந்த பிளேஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த வேர்பை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் ஒன், நைன்த் ஒன், குழந்தைங்க உங்ககிட்ட ஏதாச்சும் சொல்கிறாங்க, அது உங்களுக்கு சரியாக காதில் விழலை அப்படின்னா அம்மு இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ நீங்கள் எப்படி சொல்லலாம்? அம்மு எ லிட்டில் லவுடர் அப்படின்னு சொல்லலாம். எ லிட்டில் லவுடர், லவுடர்னா சத்தம். நெக்ஸ்ட் ஒன், முணுமுணுக்காத. இதுவுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். முணுமுணுக்காத அப்படிங்கிறத டோன்ட் மம்பிள் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் மம்பிள் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். 11th ஒன், மீண்டும் மீண்டும் அழாத, அழுதுட்டே இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அழறது அப்படின்னா க்ரை. ஓகேங்களா? அழாத அப்படின்னா டோன்ட் க்ரை. மீண்டும் அழாத அப்படின்னா டோன்ட் க்ரை அகைன் அப்படின்னு சொல்லலாம். அகைன் அப்படின்னா மீண்டும். ஓகேங்களா? இது ரொம்ப சிம்பிள். டோன்ட் க்ரை அகைன் அப்படின்னு சொல்லலாம். எதுக்கெடுத்தாலும் அழுவாத அப்படிங்கிறத டோன்ட் க்ரை ஃபார் எவ்ரி திங் அப்படி சொல்லலாம். ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், 12th ஒன், இப்போது பசங்களுக்கு ஏதாவது பசில் கொடுக்குறீங்க, இல்லை ஏதாவது ரிடில் சொல்கிறீங்க அப்படின்னா நீ நல்லா யோசிச்சு சொல்லு, பிரெயினை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? யூஸ் யுவர் மைண்ட் ஆர் யூஸ் யுவர் பிரெயின் அப்படின்னு சொல்லலாம். யூஸ் யுவர் பிரெயின் டு சால்வ் திஸ் பசில் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், 13th ஒன், இப்போ ஏதாவது குழந்தைங்க கிட்ட அட்வைஸ் சொல்கிறோம், இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அதை யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பிளேஸில் நீங்கள் திங்க் அபவுட் இட் அப்படி சொல்லலாம். திங்க் அபவுட் இட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், 14th ஒன், இப்போ கவனமாக பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ ஏதாவது சால்வ் பண்ண சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க, இல்லை வேறு ஏதாச்சும் சொல்லித்தர ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கவனமாக பாரு அம்மா எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது நீங்கள் வாட்ச் கேர்ஃபுல்லி. 15th ஒன், இங்கே படி அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஸ்டடி ஹியர். ஸ்டடி ஹியர், ஸ்டடி அப்படின்னா படிக்கிறது, ஹியர்னா அங்கே. இது உங்களுக்கு தெரியும். ஹியர்னா இங்கே, தேர்னா அங்கே. ஸ்டடி ஹியர் அப்படின்னா இங்கே படி. 16th ஒன், மீண்டும் முயற்சி செய். இது பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க கிட்ட யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒன்று,
எப்போதும் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஒன்று. ஓகேங்களா? குழந்தைங்க எதுலையாவது ஃபெயிலியர் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்மளை அவங்க மோட்டிவேட் பண்ணுவோம் இல்லையா, நல்லா ட்ரை பண்ணணும், ட்ரை அகெயின், யூ வில் கெட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நிமிர்ந்து உட்காரு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சிட் அப் ஸ்ட்ரைட். இது நீங்கள் வந்து குழந்தைங்க சாப்பிடும்போது கூட நீங்கள் சொல்லணும், நிமிர்ந்து உட்காந்து சாப்பிடு, பெண்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. சிட் அப் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லலாம். பெண்ட் பண்ணாத அப்படிங்கிறதுக்கு என்ன பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி? டோன்ட் ஸ்லவுச், கூன் போடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஸ்லவுச். சிட் அப் ஸ்ட்ரைட் அப்படின்னா நிமிர்ந்து உட்காரு, டோன்ட் ஸ்லவுச் அப்படின்னா கூன் போடாத அப்படின்னு மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், 18th ஒன், சாப்பிடு. சிம்பிள், சாப்பிடு. இப்போ ஃபுட்டு வச்சுட்டீங்க முன்னாடி, குழந்தைங்க சாப்பிடாம விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு எப்படி சொல்லலாம்? ஹேவ் ஃபுட். சாப்பிடு அப்படின்னு சொல்லலாம், ஹேவ் ஃபுட். நெக்ஸ்ட் ஒன், அதே தண்ணி குடி அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? ட்ரிங்க் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஹேவ் வாட்டர், ஹேவ் சம் வாட்டர், தண்ணி கொஞ்சம் குடி, தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு ஹேவ் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், 20th ஒன், இப்போ குழந்தைங்க ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றாங்க அப்படின்னா மெதுவாக சாப்பிட்றா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஈட் ஸ்லோலி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தது மெதுவாக பேசு அப்படிங்கிறது ஸ்பீக் ஸ்லோலி, மெதுவாக சாப்பிடு அப்படின்னா ஈட் ஸ்லோலி அப்படிங்கிறது காமன். அந்த வெர்புக்கு மட்டும்தான் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுவீங்க, ஈட் ஆர் ஸ்பீக். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், 21, நல்லா மெல்லி சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. மெல்றதுக்கு இங்கிலீஷில் சூ வெல் அப்படின்னா நன்றாக மெல்லு, நல்லா மெல்லு, சூ வெல். சிக்கன் பீஸ், மட்டன் பீஸ்க்குலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா, இல்லை சாப்பாடே கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லா மெல்லி சாப்பிடு, டைஜஸ்ட் ஆகும் நல்லா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு நீங்கள் சொல்லலாம் சூ வெல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், 22, இரவு உணவு சாப்பிடு, அதாவது டின்னர் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு இங்கிலீஷில் ஹேவ் யுவர் டின்னர் அப்படின்னு சொல்லலாம். அதே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, காலை உணவுக்கு சொல்கிறீங்கன்னா ஹேவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். அதே லஞ்ச், மதிய உணவுக்கு சொல்கிறீங்க அப்படின்னா ஹேவ் யுவர் லஞ்ச். அவ்வளோதாங்க, சிம்பிள். அந்த 3 வேலைக்கும் அந்த பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லஞ்ச் அது மட்டும்தான் நீங்கள் மாற்றணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், 23rd, இப்போ ரோட்டில் குழந்தைங்க போயிட்டுருக்காங்க அப்படின்னா ஜிக்ஸாக்ல நடப்பாங்க இல்லையா, ப்ராப்பராக நடக்காமல். அப்போ சொல்லுவோம் அம்மு ஒழுங்காக நட அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? அம்மு வாக் ப்ராப்பர்லி. இதுவே ஒழுங்காக உட்காரு அது எப்படி சொல்லலாம்? சிட் ப்ராப்பர்லி. அவ்வளோதான். ப்ராப்பர்லி வந்து காமன், வாக் ஆர் சிட் அந்த பிளேஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த வேர்பை போட்டுக்கணும். நெக்ஸ்ட் ஒன், 24th, இப்போ குழந்தைங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாதுடா, அது தப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் டூ லைக் தட், தட்ஸ் ராங் ஆர் தட் இஸ் ராங் அப்படின்னு சொல்லலாம். அதுவே நீங்கள் பண்ணது சரி அப்படின்னா தட்ஸ் ரைட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், 25th ஒன், த லாஸ்ட் சென்டென்ஸ். இப்போ எண்ட் ஆஃப் த டே வந்து குழந்தைங்க கிட்ட தூங்க வைக்க போறீங்க அப்படின்னா, நீ இப்போ தூங்கணும்டா, அப்போ தான் காலையில் சீக்கிரம் எழ முடியும், ஸ்கூலுக்கு சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. யூ ஷுட் ஸ்லீப் நவ். ஸ்லீப் நவ் அப்படின்னா தூங்கணும்னு அர்த்தம். நவ்னா இப்போ, ஸ்லீப் அப்படின்னா தூங்குறது. ஓகேங்களா? யூனா நீ, ஷுட் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தூங்கணும், அதை மீன் பண்ணுறது தான் ஷுட். ஓகேங்களா? யூ ஷுட் ஸ்லீப் நவ், நீ இப்போ தூங்கணும் அப்படின்னு மீனிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த 25 சென்டென்ஸுமே கண்டிப்பாக நீங்கள் டெய்லி லைஃப்பில் உங்கள் குழந்தைங்க கிட்ட யூஸ் பண்ணுவீங்க. இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் பேசும்போது ஃபாஸ்ட்டாக பேசணும் அப்படின்னு திங்க் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டாக பேசணும்னு திங்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தடுமாற சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் மெதுவாக பேசினாலும் கிளியராக பேசணும். அது வந்து குழந்தைங்களுக்கு புரியணும். புரிஞ்சுதுன்னா அவங்களும் அந்த சென்டென்ஸை வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சுக்குவாங்க, உங்ககிட்ட அதை வந்து பேசுவாங்க. அதனால 2 பேரோட கம்யூனிகேஷனுமே வந்து நல்லா grow ஆகும். I am sure these sentences will be very useful in your daily life. If you like this video, leave your comments in comment section and also share this video with your family and friends. And thank you so much for watching this video. Bye bye.